நாளை காலைல கிளம்பி வரேன். வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உடனே கிளம்பிடுறேன். ஏன் சொல்றேன்னா, வியாபாரம் சுறுசுறுப்பா நடக்கிற நேரம். இப்ப நான் கடையில் இல்லைன்னா அது சரியா இருக்காது. அதான் சொல்றேன். அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா. அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நான் 3 நாளா எங்கேயும் போய் தங்கினது இல்ல. இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னு தான் நான் வரேன். நான் இந்த நேரத்துல கடையில இருக்கணும். உதயனை பத்தி நல்லா தெரியுமே. தொழில் முக்கியம். ஹலோ ஹலோ அண்ணே, கட் ஆயிடுச்சோ? லைன்ல தான் இருக்காரு. வேற ரூம்ல சிக்னல். ஹலோ அண்ணே, கேக்குதா? சொல்லுங்கண்ணே. அப்பா 3 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டாரா? அப்ப இந்த பணத்தை எடுத்து 3 நாளைக்கு அப்புறம் வச்சோம்னா யாருக்கும் தெரியாது. இங்க வாடா. சொல்லுங்கப்பா. டேய், நான் காலையில ஆந்திரா வரைக்கும் போறேன். திரும்பி வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். வேண்டா, நம்ம டீலர் சுகுமார் இருக்காருல்ல, அவர் வீட்டுல ஏதோ கல்யாணமா வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. என்ன, ஒரு 20-25 வருஷமா அவர் கூட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் மறுக்க முடியல. ராகவா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வியாபாரத்தெல்லாம் பாத்துக்க. சரிப்பா, பாத்துக்கிறேன். இப்பதான் கொண்டு வச்சுட்டு போனோம். 15 லட்சம் ரூபாய் காணாம போகுதுன்னா, இந்த வீட்டுல இருக்கிற யாரோ வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காதுண்ணா. நீதான் ஏதாவது மறதியா விட்டுருப்ப. ஏன்னா நீ வெளியில போன் பேச போனேன்னு சொன்னல, ஒருவேளை அங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஐயோ வெள்ளி, என் கையால கொண்டுதான் பீரோல வச்சேன்னு சொன்னேன். அப்புறம் அங்க வச்சு அங்கே வச்சேன்னு திரும்ப கேட்டே இருந்தா. ரூமை செக் பண்ணா மாட்டிப்போம்.
எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சிருவோம். ஏன் பணத்தை எடுக்கலன்னு போய் சொல்றாரு? இவருக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? மாமா சொல்ற மாதிரி இவருக்கு வேற எதுவும் பிரச்சனையா? நான் நீ வச்ச இடத்துல இல்லன்னா யாருன்னா அதை எடுக்க போறாங்க? அந்த பீரோ சாவி கூட உன்கிட்ட தானே இருக்கு. அப்பா பீரோல இருந்த பணம் எங்க போச்சு? தப்பா நினைக்காதண்ணா, எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இது என் மேல சந்தேகமா? ஆமா, நீ பணத்தை கொண்டு வந்து வச்சேங்கிற, இப்ப இல்லங்கிற. ஒருவேளை பணத்தை மறந்து கடையிலேயே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. என்ன விளையாடுறியா? நான் கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப பேசுறதே பேசிட்டு இருக்க. விட்டா என்ன முட்டாளாக்கிட்டு போல இருக்க. நீ போ, முதல்ல போய் எல்லா ரூமையும் செக் பண்ணு போ. நானா பசங்க ரூம் எல்லாம் தேடக்கூடாதுண்ணா, அதெல்லாம் நீ ரொம்ப. போய் செக் பண்றியா இல்ல நான் செக் பண்ணட்டுமா? அதுக்கு இல்லண்ணா, நம்ம பசங்க யாரா இருந்தாலும் சரிதான், அது யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வள்ளி, பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல வள்ளி. நம்ம பசங்களை யாரோ ஒருத்தன் ஒரு பெரிய விஷயத்துல மாட்டி இருந்து அது தெரியாம நாம கண்ணு காணாம இருந்தோம்னு வச்சுக்க, அந்த யாரோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு மொத்த குடும்பமும் பெரிய ஆபத்துல மாட்டிக்குவோம். இப்போ முதல்ல போய் பணத்தை தேடுற வழிய பாரு. நான் நம்ம வீட்ல நம்ம பசங்க ரூம்லயே போய் தேடுறதுலாம் தப்பு இல்லையாண்ணா? இப்ப நீ தேட மாட்டல, வேணாம் நான் பாத்துக்கிறேன். நான் 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 வேணாண்ணா, சொன்ன நான் வேலையை சொன்னா செய்யாம. கேளுண்ணா.